உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ரிட் ஏபிஎஸ் கார்பஸ் குறித்து தான். உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வர வேண்டும், அதுதான் இதனுடைய அர்த்தம். யூ மே ஹேவ் தி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கை யார் தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் யாரையாவது கைது செய்து வைத்திருந்தால், அது அந்த கைது உங்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது, எந்த தகவலையுமே தெரிவிக்காமல் காரணமே இல்லாமல் என்னுடைய உறவினரை கைது செய்து வைத்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான நிலைமையில் இருக்காங்களோ, எந்த சிறையில் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் என்ன மாதிரியான சித்திரவதையை அனுபவிக்கிறார்களோ அப்படின்ற ஒரு தவிப்பு இருக்கிறவங்க இந்த ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடரலாம். இவங்க மட்டும்தான் தொடர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் இல்லை, பெரும்பான்மையான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சட்டவிரோதமான காவல் அல்லது சட்டவிரோதமாக சிறையில் அடைத்து வைத்திருப்பவர்களினுடைய நிலையை தெரிந்து கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த வழக்கை தொடருவாங்க. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் தொடருவாங்க. அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான பெற்றவர்களின் பிள்ளைகள் காதலித்து அவங்க காதலித்தவர்களோடு வீட்டை விட்டு வெளியேறி விட்டுட்டு இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய தன் பிள்ளை எந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறானோ, அல்லது அப்படி ஒரு சில பெற்றோர்களும் இருப்பாங்க. இன்னொரு சிலர் அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், அல்லது அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஏபிஎஸ் தொடருவாங்க. காணாமல் போயிருக்கக்கூடிய காதலர்கள் மைனராக இருந்தால் நீதிமன்றம் இதை வெகு சீரியஸாக எடுத்துக்கொண்டு யார் மீது பெற்றவங்க சந்தேகப்படுறாங்களோ அவங்களை கைது செய்யக்கூடிய உத்தரவை கூட நிறைய வழக்குகளில் உடனடியாக பிறப்பிப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இவங்க ஒரு புறம். அடுத்த பக்கம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க. எந்த மாதிரி பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகள். பெற்றவங்க 2 பேரும் விவாகரத்துக்கு செய்து கொள்ளாமலேயே தனித்தனியாக வாழும் பொழுது யாராவது ஒரு தரப்பு அவங்களுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு மறைத்து வைத்திருப்பார்கள், அல்லது வெளிநாட்டுக்கு அவர்களுடனே கூட அழைத்து சென்று விடுவார்கள். அதனால் தன்னுடைய குழந்தையை காணவில்லை, அதனால் அவங்கள நீங்கள் எங்களுடைய கண்ணில் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தவிப்போடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றவங்க ஏபிஎஸ் கார்பஸ் தொடருவாங்க. அதனால் ஏபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. உயிரோடோ அல்லது பிணமாகவோ அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ரிட் மேண்டம்ஸில் ரிட் வகைகளில் 5 வகையான ரிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுருக்கமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ரிட் ஏபிஎஸ் கார்பஸ். மேண்டம்ஸ் பற்றி மேண்டம்ஸ், செர்ஷியோரி, ப்ரொபிஷன் அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். சுருக்கமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஏபிஎஸ் கார்பஸ்ங்கிறது ஆட்கொணர்வு மனு. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் அல்லது அரசு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கேட்டு பெறுவது. அதற்கு அடுத்ததாக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு விண்ணப்பம் செய்வது. கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்களா, அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறது. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கே தெரியும் இல்லைங்களா, இந்த வழக்கின் தீர்ப்பு வேறு மாதிரியாக செல்லும் அல்லது நமக்கு எதிராக தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த தீர்ப்பை ஒத்தி வைக்க வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு ரிட் மனு தாக்கல் செய்வாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, நகராட்சி, மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, கல்வித்துறை இப்படியான துறைகளில் இருப்பவங்க அவங்களுடைய பதவிக்கு எந்த பேஸில் வந்தாங்க அப்படிங்கிற கேட்கக்கூடிய அதிகாரமும் இந்த ரிட் வழக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிம்பிளாக சொல்லணும்னா, ரிட் அப்படிங்கிறது உண்மையில் இந்தியராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம். நன்றி, வணக்கம்.